ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனாவும் மயிலும் கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சரவணன் வந்து அடிக்கடிக்கு இங்கே நம்ம அஞ்சலியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே டெய்லியுமே பார்க்குறாங்க நம்ம மயில். இதை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, நான் உண்மையாகவே சரவணன் மாமா சடான்னு இப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நாளில் 2 நாளில் நான் டெய்லியுமே வேலைக்கு போகிறப்போ ஒரு ஜூஸ் கடையிலையோ இல்லை ஐஸ்கிரீம் கடையிலையோ இந்த சரவணன் மாமாவும் அந்த அஞ்சலியும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாலாம் நின்று பேசிக்கிறாங்க தெரியுமா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மயிலக்கா, நீங்கள் கண்டதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. சரவணன் மாமா அவங்க கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பழகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களால சடான அவங்கள கல்யாணமெல்லாம் பண்ணிக்கவே முடியாது எல்லாரையும் மீறி. அதே சமயம் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்க டைமில் அவங்க எந்த ஒரு முடிவையுமே இப்போதைக்கு எடுக்க முடியாதுக்கா, கொஞ்சம் தைரியமாக இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. ஸோ நம்ம மயில் இருந்துட்டு, இல்லை மீனா, அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். இத்தனை நாளாக அவங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவங்கள மட்டும் இல்லை, அத்தை மாமான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரையுமே நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். அதுக்கு தண்டனையாக நான் கடைசி வரைக்கும் காலம் ஃபுல்லாகவே நான் தனியாகவே வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரவணன் மாமா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டில் அவங்களுக்காக நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகட்டுமே. இத்தனை நாளாக என்னால் கஷ்டப்பட்ட அந்த அஞ்சலியாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்லவும், மீனா இருந்துட்டு, அக்கா நீங்கள் ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்கள்? இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அப்பா வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட மூத்த வாரிசு உங்கள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது எப்படிக்கா அவங்கள தனியாக நாங்கள் விட்டுருவோம்? அத்தைக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது மீனா. ஏன்னா அம்பட்டு பேரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தாலுமே யாருமே நான் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க மீனா. இருக்கட்டும் மீனா, இப்போதைக்கு எனக்கு சரவணன் மாமா நிம்மதியாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே போதும். என் குழந்தைய எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே செந்தில் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. என்ன இந்த மீனா இந்த மயில் அவங்கக்கிட்ட பேச போய் ரொம்ப நேரம் ஆகுது, இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட காதலே விழுக மாட்டேங்குது. இந்த மீனாக்கு இருக்குது, வீட்டுக்கு வரட்டும், அவளை வச்சு செய்யணும். அவளுக்கு எவ்வளோ திமிரு எடுத்து போயிருந்தா இந்த மயில் கூட பேச வேண்டான்னு சொல்லியுமே அவ கூட யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வரட்டும், இந்த மீனாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோமதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. கோர்ட்டஸ்க்கு கூட போகல, ஸோ வேலைக்குமே போகல. அந்த அளவுக்கு பயங்கர கோவம் இங்கே செந்திலுக்கு. வீட்டுக்கு போனதுமே நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில், என்னடா வேலை இல்லையா இன்னைக்கு, நேராக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கேட்குறாங்க. செந்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. டே என்னடா ஆச்சு, மீனா அந்த வீட்டுக்கு வந்தாவே ஏதாவது ஒரு காட்டு மூட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னடானா வேலைக்கு கூட போகாமல் காலங்காத்தால வந்திருக்க, சாப்பிட்டே இல்லையா, நான் சாப்பாடு கொண்டு வரவிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. ஸோ செந்தில் இருந்துட்டு, அம்மா நீ வேறம்மா நொய்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு என்னை கடுப்பை கிளப்பாத, ஏற்கனவே நான் பயங்கர கடுப்பில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டே செந்தில், என்னடா காலையிலே இம்பிட்டு கோவமாக இருக்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, என்னடா ஆச்சு? அம்மா மீனா எங்க? மீனா வேலைக்கு போயிட்டாளா? உனக்கு சமைச்சு வைக்காமல் போயிட்டாளா? அதுக்கு தான் இம்பிட்டு கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வைக்கப்போ நம்ம செந்தில் வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு மீனா, யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், அக்கா அவங்க தான்க்கா ஃபோன் பண்ணுறாங்க, இருங்கக்கா பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மீனா உடனே நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. வீட்டுக்கா கோட்டஸ்க்கா? வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க திடீர்னு அங்கே போயிருக்கீங்க, நீங்கள் வேலைக்கு போகலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேலைக்கெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. என்னங்க மீட்டிங்கு வீட்லையா? ஆமாம், நம்ம வீட்டாளுங்களும் நீயும் சேர்ந்து நடத்துகிற மீட்டிங் தான் இது, வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மீனா வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே
மீனாவுமே அரக்க பறக்கன்னு பதறி ஓடி வராங்க. உடனே இங்கே அதாவது வந்துடுறாங்க. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, டேய் என்னடா, எதுக்காகடா இவளை வர சொல்லியிருக்க? அம்மா, இவ அடிக்கடிக்கு அந்த தொங்க மயில் இருக்காங்களே, தொங்க மயில் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கா. நானும் எத்தனையோ டைம் வார்ன் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கே தெரியாமல் என்கிட்டே போய் சொல்லிட்டு காலங்காத்தாலேயே அந்த தொங்க மயிலை பார்க்கறதுக்காக இந்த மீனா மேடம் போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு இவளை கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், நம்ம மீனா திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவப்பட்ட மாதிரி வச்சுக்கிறாங்க நம்ம மீனா. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம பாண்டியன் எல்லாருமே இங்கே மீனாவை தான் பார்க்குறாங்க. என்ன ஒட்டுமொத்த குடும்பமே நம்மளை தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இப்போ இங்கே நம்ம மீனா கிட்ட கோமதி இருந்துட்டு, ஏன் மீனா, உனக்கு எத்தனை டைம் தாண்டி சொல்கிறது, அந்த மயில் நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே துரோகம் பண்ணிட்டு போயிருக்காடி. இன்றைக்கி வரைக்குமே நம்ம நிம்மதி இழந்து தவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே அவள் தான். அவகிட்ட பேச வேணான்னு சொல்லியுமே நீ எதுக்காக அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு மீனா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சடான் இங்கே நம்ம மீனா வந்து உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம பாண்டியன், அரசி, செந்தில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே மீனா கிட்ட ஓடி வந்து, ஏ மீனா, என்னடி சொல்கிற? ஆமாத்த, மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்ல வேண்டான்னு என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி இதெல்லாம், ஏன் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியனுமே, ஏப்பா மீனா, இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காப்பா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, நம்மக்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னா கூட சரவணன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா, ஏற்கனவே சரவணன் மாமாவுக்கு மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியும். என்னப்பா சொல்கிற? ஆமாம் மாமா, ஏற்கனவே கோவிலில் வச்சு மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமா சரவணன் மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் மாமா என்ன பேச்சு பேசியிருக்காரு தெரியுமா? மயிலக்காவோட நடத்தி எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு பேசியிருக்காரு. மயிலக்காவை ரொம்பவே நொறுங்க வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அக்கா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே வேண்டாம், சரவணன் மாமாவுக்கு டிவோர்ஸ் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நோக அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா, அப்படி என்ன சொன்னா? வயிற்றில் வளர்கிற குழந்தை யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அக்காவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அப்படியே ஒரு வேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நான் காரணமே கிடையாது, அந்த குழந்தை என்னுடையது கிடையாது, நீ சுமந்துக்கிட்டு இருக்க குழந்தை யாருடையதுன்னு சொல்லிட்டு கேட்டால் யாருக்குமே ரொம்பவே வருத்தமாக தானே இருக்குமாம்மா. அக்கா ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் தன்னோட குழந்தைக்காக நானே உழைச்சிக்கிறேன், நானே சம்பாதிச்சு என் குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கிறேன். இனிமேல் யாருக்குமே தெரிய வேண்டாம், இந்த குழந்தைக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் குழந்தை நானுன்ற மாதிரி ஒரு உலகத்தில் நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மயிலாக்கா ரொம்பவே நொறுங்கி போய் பேசினாங்க மாமா. சரவணன் மாமா இப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. என்னதான் மயிலக்கா தப்பே பண்ணியிருந்தாலுமே இப்படி ஒரு வார்த்தை விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அக்காவை ரொம்பவே பாதிச்சிருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற? உடனே கோமதியுமே பயங்கர கோவமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் சரவணனுக்கு கால் பண்ணி, சரவணா, கடையெல்லாம் அடிச்சுட்டு இப்போவே நீ கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, என்னப்பா விஷயம், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் உடனே கிளம்பி வாடான்னு சொன்னேன். உடனே சரவணனுமே என்னன்னே ஒன்றுமே புரியாமல் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சரவணன் கிட்ட நம்ம கோமதி போயிட்டு, என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்படியே லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க. உடனே சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி என்னை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கா, நீ என்னெல்லாம் வார்த்தை கேட்டு வச்சுருக்க, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சரவணா. இப்படி ஒரு வார்த்தையை எந்த ஒரு பொண்ணையுமே நீ பார்த்து கேட்டிருக்கவே கூடாது. உனக்கு அம்மா, தங்கச்சி, அக்கான்னு எல்லாருமே இருக்காங்கல்லடா, அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படிடா இந்த வார்த்தை வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. சரவணன் எடுத்துட்டு, அம்மா அவள் ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்காம்மா, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மனசை மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது நுழையணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படிம்மா அவள் சொல்கிறது எல்லாமே நம்ப முடியும்? அவள் பொய் சொல்லியிருக்காம்மா, அவள் பொய் தான் சொல்லுவாள், அவளுக்கு வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் நம்ம அவளுக்கு வரும். அப்படி இருக்கிறப்ப அதை எப்படிம்மா நான் நம்ப முடியும்? இங்கே பாரு சரவணா, நீ நம்பாமல் போ. ஆனால் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா சொல்கிற? அது எவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அது யாரோட இதுன்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஒரு வழியை கொடுத்துருக்கோம். ஏன் சரவணா இப்படி ஒரு வார்த்தையை விட்டு இப்படி ஒரு நோகம் அடிச்சிட்ட மயில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மயில் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது விஷயமா நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே குழம்பி போய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து, இங்கே பாரு சரவணா,
1000 தப்பு பண்ணியிருந்தாலுமே, இப்போ மயில் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்க குழந்தை நம்ம வீட்டோட மூத்த வாரிசு. நீ அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை தான் வார்ன் பண்ணுறாங்க. மயில் தான் தப்பு பண்ணாங்க. இருந்தாலும் இப்போது சரவணன் எல்லாத்துக்குமே தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க இது விஷயமா நீங்கள் என்னங்க முடிவெடுக்க போகிறீங்க? என்னங்க பண்ணுறது? நாளைக்குமே கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நாளைக்கு கோர்ட்டுக்கு எல்லாருமே போவோம். கோர்ட்டில் வச்சு மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னா அப்படின்னா, அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லைல்ல. குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும் கோமதி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும், கோமதிக்குமே ஏங்க நீங்கள் சொல்கிறது தான் எனக்குமே கரெக்டாக படுது. ஏன்னா அது நம்ம வீட்டு வாரிசுங்க, வாரிசு. அது மட்டும் இல்லாமல் அந்த மயில் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்காதான். அதுக்காக குழந்தைய விட்டு கொடுக்க முடியுமா? குழந்தைக்காகவாவது மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்கம்மா, அவள் பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு யார் சொன்னது அவள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லவும், டேய் மீனா தான்டா சொன்னா. இங்கே பாருங்க இங்கே பாரு மீனா, தேவையில்லாமல் எதுக்காகப்பா இந்த விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்கிற? அந்த மயில் சரியான ஃப்ராடு. உன்னையும் ஏதோ பொய் சொல்லி தான் ஏமாத்திருக்கா. ஐயோ மாமா, நானே அவங்க கூட செக்கப்பெல்லாம் போனேன். உண்மையாகவே அவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்க குழந்தை உங்களோட இது மாமா, இந்த வீட்டோட வாரிசு. அப்படி இருக்கிறப்போ இது விஷயமா நம்ம ஒரு முடிவுக்கு வந்து தான் மாமா ஆகணும். தயவு செஞ்சு உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு குழந்தைக்காகவாவது அக்காவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா இப்போது திருந்திட்டாங்க. பண்ண தப்பை எல்லாத்தையுமே உணர்ந்துட்டாங்க மாமா. தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே யோசித்து நடந்து முடிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு புதுசாக ஒன்றுத்த யோசித்து எல்லாருக்கும் எது நல்லது அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. சரவணனால் இதை ஏற்றுக்கவே முடியல. அம்மா, எனக்கு மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. அவள் கூட வாழ்ந்த கொஞ்ச நாளே எனக்கு அப்படி நரகம் மாதிரி இருக்குது. ஏன்டா அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தோணிக்கிட்டே இருக்குது. சடானு என் மனசை மாற்றிக்கிட்டு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுமா. டேய் சரவணா, என்னடா இது? ஆமாம்மா, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வரப்போ கண்டிப்பாக நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு தான் சொல்ல போகிறேன். டேய், நீ அப்படி சொன்னாலும் கோர்ட்டே ஏற்றுக்காதுடா. ஏன்னா அவள் கர்ப்பமாக இருக்கா. அந்த விஷயத்த கோர்ட்டில் உள்ள எல்லார் முன்னாடி சொன்னா அப்படின்னா குழந்தைக்காக தான்டா யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றியும் குழந்தையோட எதிர்காலத்தை பற்றியும் தான் கோர்ட்டில் உள்ளவங்க யோசித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. நீ வாழ முடியாதனால சொல்ல முடியாதுடா. அது மட்டும் இல்லாமல் அந்த மயில்கிட்ட நம்ம வார்ன் பண்ணி அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். இனிமே ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம்டா. அம்மா, இனிமே அவள் பண்ணுறதுக்கு என்னம்மா இருக்குது? ஒட்டு மொத்தமாக நம்ம குடும்பத்தையும் சரி என்னையும் சரி அவள் அவமானப்படுத்திட்டா, காயப்படுத்திட்டா. இதுக்கப்புறம் அவள் ஏதாவது செய்யணுன்ட்டு என்னம்மா இருக்குது? எல்லாருக்கும் தான் அவள் பெரிய இடியாக இறக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே பிடிவாதமாக தான் இருக்காங்க. அதே சமயம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உடனே இங்கே மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? இருடி, சரவணனை பேசி சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா மயில் கர்ப்பமாக இருக்கிறப்போ நம்ம அவளை ஒட்டுமொத்தமாக அறுத்து விடவெல்லாம் முடியவே முடியாது. பார்த்துக்கலாண்டி, கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுப்போம். அவனும் கொஞ்சம் மனசை தேத்திக்கணும்ல. அவள் பண்ணிட்டு போன காயம் இப்போ வரைக்குமே ஆறாமல் அவன் அந்த காயத்துலேயே ரொம்பவே வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காண்டி. சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை சரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஈவினிங் ஆகுது. நம்ம மயிலுமே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுமே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க்கா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அத்தைக்கு மாமாவுக்கு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே தெரிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற மீனா? எப்படி தெரிஞ்சிச்சு? நான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் தான் சொல்லி வச்சுருந்தேன். ஏன் மீனா, நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானா போய் சொல்லலைக்கா. நீங்களும் நானும் அடிக்கடிக்கு கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார்ல. இப்போ வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அத்தையும் அது இதுன்னு என்னென்னமோ பேசினாங்க. சரி, விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? அத்தையும் மாமாவும் என் மேலே கோவப்பட்டாங்களா? நான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்களா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி சொன்னாங்க தான். ஆனால் உங்களை ஏற்றுக்கணும், இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அத்தையும் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற மீனா, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. ஆமாம், சரவணன் மாமா என்ன சொன்னாங்க? அவர் தான் ரொம்ப கோவமாக இருக்காரு. இப்போ வரைக்குமே உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே உறுதியாக சொல்கிறாருக்கா.
என்னன்னு தெரியல, அத்தை இருந்துட்டு பேசி சரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துடுவீங்கக்கா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் சரவணனை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. சரவணன் மாமா கண்டிப்பாக நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டாங்க. சரவணன் மாமாக்காக நம்ம டிவோர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயம் குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தவங்க இருக்கணும். அப்பா கூட இருக்கிறப்ப தான் நல்ல ஒரு அரவணைப்பில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஒரு எதிர்காலத்தை குழந்தைக்கு கொடுக்க முடியும். அப்பாவால் தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மயில் வந்து யோசிக்கிறாங்க. என்னதான் நம்ம அப்பாவோ அம்மாவாக ரெண்டுமாவுமே இருந்தோம் அப்படின்னாலுமே, ஆனால் குழந்தைக்கு அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன தவிப்பும் ஏக்கமும் இருக்க தானே செய்யும். நம்ம குழந்தைக்காக கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக தான் போகணும். சரி, கோர்ட்டில் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மயில் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ மறுநாள் எல்லாருமே இப்போது கோர்ட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபேமிலியில். ஸோ இந்த சைடு இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஜட்ஜ் அம்மா கிட்ட சொல்லி என் புருஷன் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழணும், என் பிள்ளைக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், அதுக்கு என் புருஷன் என் கூட இருக்கணும், அப்போ தான் எல்லாமே சாத்தியமாகும், என் குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுடி. முக்கியமாக நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஜட்ஜ் அம்மா கிட்ட சொல்லு, அடுத்த செகண்டே நீ உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 ஃபேமிலியுமே கோர்ட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ எங்க கோர்ட்டில் வந்து எங்க ஜட்ஜம்மா இருந்துட்டு, மயில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு விவாகரத்து கொடுக்குறீங்களா, இல்லை ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லுடி, நான் என் புருஷன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. ஸோ எங்கள் மயில் இருந்துட்டு, மேடம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், தயவு செஞ்சு என்னை ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. தெரியும் இவ இந்த நாடகத்தை இங்கே வந்து போடுவான்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு போயிட்டு இன்னைக்கு இங்கே ஜட்ஜம்மா கிட்ட என்னம்மா நாடகம் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினைக்கிறாங்க. ஸோ ஜட்ஜம்மா இருந்துட்டு சரவணன் கிட்ட கேட்குறாங்க, சரவணன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்தியமாக இல்லவே இல்லை மேடம், அவள் கூட என்னால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு துரோகி கூட என்னால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சரவணன், நீங்கள் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அதே சமயம் பண்ண தப்பை எல்லாத்தையுமே நாங்கள் உணர்ந்துட்டோம், நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் மயில் சொல்கிறாங்க. அதே சமயம் குழந்தைய அவங்க வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி உங்கள் குடும்பத்தோட வாரிசு அவங்க சுமந்துக்கிட்டு இருக்கப்போ குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, மேடம் அது எல்லாமே பொய் மேடம், உண்மையாகவே பொய், அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மயில்கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு. சரி, குழந்தைக்காக நம்ம ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய குழந்தைக்காக நான் ஒத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. இப்போ மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே வராங்க. நம்ம மயில் இப்போது கோமதி கிட்ட வந்து காலில் விழுந்து, அத்தை இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, இனிமேல் நான் எக்கார்ந்து கொண்டும் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன், பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரவணன் எதுவுமே பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, சரிங்க அத்தை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, மயில் நீ எல்லா துணிமணியெல்லாம் எடுத்து வைப்பா, நாளைக்கு வந்து உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இப்போது நம்ம மயிலும் அதாவது இது பாக்கியம் மாணிக்கம் இவங்க 3 பேருமே பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போய் தான் பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எதுவும் வரலன்றதுக்காக நடந்தே போகிறாங்க. கொஞ்சம் பிரேக்கு, அதாவது ஒரு லாரி அந்த பக்கமாக வருது. ஸோ அந்த லாரிக்கு வந்து பிரேக் ஒயர் கட் ஆகிருக்கு போல், பேலன்ஸே பண்ண முடியல. ஸோ இங்கே நம்ம மயில் மேலே வந்து மோதிடுறாங்க. மயில் அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மயில் இடித்து தள்ளினதும் மயில் பக்கமாக பறந்து போய் விழுறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே பதறி போயிடுது, அவங்களுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு மயிலே மயிலுன்னு சொல்லிட்டு போயிட்டு மயில் பக்கத்தில் போகிறாங்க. மயிலுக்கு தலையில் அடிபட்டு ரத்தமாக வருது. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தேன் நம்ம பாண்டியனும் கோமதி மீனா இவங்க எல்லாருமே ஓடி வராங்க. இது எல்லாருக்குமே
ரொம்பவே பதட்டமா இருக்கு. உடனேங்க மீனா இருந்துட்டு, மயிலக்கா, மயிலக்கா எந்திரிங்கக்கா, எந்திரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்றாங்க. ஸோ இங்க ஆம்புலன்ஸுமே வந்துருது. மயிலு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. போன உடனே இங்க நம்ம மயில் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அதே சமயம் அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் தான் இருக்காங்க. உடனே மயில ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதாவது வச்சு தூக்கிட்டு உள்ள ஒரு ரூம்க்கு வார்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அது இதுன்னு ட்ரிப்ஸு, இன்ஜெக்ஷனு அது இதுன்னு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே இங்க நம்ம பாக்கியம், பாண்டியன், சரவணன் கூட ரொம்பவே பதறி போயிடுறாரு. ஸோ வயித்துல உள்ள குழந்தைக்கு என்னாச்சு, ஏதாச்சோ மயிலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. இப்போது இங்கே டாக்டர்ஸுமே உள்ள ரொம்ப நேரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ நம்ம குடும்பத்துக்கா இப்படி ஒரு நிலமை வரணும், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, அந்த சாமியை நான் வாரம் கணக்கில் கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஏன் அந்த கடவுள் நமக்கு துணையாக வந்து நிற்க மாட்டேங்கிறாரு, இனிமேல் அந்த கடவுளை கும்பிடவே மாட்டேன், நம்ம வீட்டு வாரிசுக்கும் நம்ம வீட்டு மருமகளுக்கும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாமின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மீனாக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. பாக்கியம் இருந்துட்டு, யோ என்னய்யா இம்புட்டு நேரம் ஆச்சு, டாக்டர் எல்லாமே உள்ளே போய் இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏய் யோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. இங்கே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இருபாக்கியம் கண்டிப்பாக மயிலுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. உடனே நம்ம பாண்டியன், கோமதி, பாக்கியம் இவங்க எல்லாருமே ஓடி வந்து, டாக்டர் மயில் எப்படி இருக்கா, நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு, லைட்டாக தான் பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் குழந்தையோட நிலமை தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலுக்கும் கீழுக்குமா தொப்புள் கொடியில் குழந்தை நல்லா இறுக்கமாக சுற்றி தலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, எங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியூர்லேருந்து வர சொல்லியிருக்கோம், அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் குழந்தையோட உயிருக்கு தான் எங்களால் உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் குடும்பமும் சரி, பாக்கியம் ஃபேமிலியும் சரி, 2 ஃபேமிலியுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. பாக்கியத்துக்கு ரொம்பவே பரிதவிப்பாக இருக்குது. அந்த குழந்தை மூலமாக தான் இப்போது அவள் புகுந்த வீட்டில் போய் ஒன்று சேர்ந்து அவங்க புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு காரியம் ஆகிப்போச்சே கடவுளே, குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகவே கூடாது, மயில் நினச்ச மாதிரி அவள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மீனா அப்படியே பயங்கரமாக பேதலிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஆகிப்போச்சே, எல்லாமே சரியாகிற நேரம், எல்லாமே கைக்கூடி வர நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே கடவுளே, மயிலாக்காக்கும் சரி, மயிலாக்கா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு டாக்டர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு ஏன் வீட்டு வாரிசுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, என் வீட்டு மருமகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, தயவு செஞ்சு என் 2 உயிரையும் காப்பாற்றுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. டாக்டர்ஸ் இருந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் செய்கிறோம், அதே சமயம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் வெளியூர்லேருந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வரதான் சொல்லியிருக்கோம், ஸோ அவங்க வந்ததும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக எப்படியாவது குழந்தையையும் அம்மாவையும் காப்பாற்றிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அதே சமயம் அந்த கடவுள் தான் நமக்கு இப்போ துணையாக இருக்கணும், சாமியை கும்பிடுங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம், நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் இன்னும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுவோம், சரிங்களா, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கதிர் வந்து முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்துவேல் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காரு. ஸோ நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு இருக்கிற இதை சரி செஞ்சிடலாம், குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டு போட்டுட்டாங்க. ஸோ இப்போது டாக்டரை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. டாக்டருமே அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் தான் தெரிய வருது, ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் வந்து முத்துவேலோட முகத்தை பார்க்குறாங்க. ஸோ முத்துவேல் இருந்துட்டு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்து, நிறைய வலி கொடுக்குறப்ப தான் நானுமே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, இதோ இவர் என்னுடைய மாப்பிள்ளை தான், இவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டருமே சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்,
அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே கிரிட்டிக்கல் தான். அது நம்ம இப்போதைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் இதோட தாக்கம் அதிகமாகுமா, இல்ல கம்மியாகுமா, இல்ல சரியாயிடுமா அப்படின்றதையவே நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில ஃபுட்டு தான் நாங்க சொல்றது தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஆப்ரேஷன் வந்து 2 நாள் கழிச்சு பண்ணிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ முத்துவேல் இருந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா எதுவும் ஆகாதுல்ல அப்படிங்கிற மாரி பதட்டத்தோடையும், பயத்தோடையும் கேட்குறாங்க. ஸோ டாக்டர் இருந்துட்டு நீங்க தைரியமா இருங்க. தைரியம் தான் உங்களுக்கு இந்த நேரத்தில ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்பிக்கையா இருங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்